ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா போனோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது வந்து ஜோஃபிலான்ற ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, போனோகிராஃபி அப்படின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருள்ள பொருட்களும் மற்ற ஒரு பொருளோட இணை சேர்ந்து இன்னொரு குட்டியை ஈண்டெடுக்கணும். இதுதான் இதோட கான்செப்ட். இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் இதை போனோகிராஃபி சொன்ன உடனே உங்கள் முகம் சொல்லிச்சு தான் இல்லையா? ஸோ இது ஒரு டேபோட டாப்பின்னு உங்களுக்கு தோணுச்சா? ஏன் எனக்கு தோணுச்சுன்னா, இது பின்னாடி ஒரு பிக் கார்பரேட் மார்க்கெட்டே இருக்குது. ஏன்னா இது பின்னாடி நிறைய ஒரு வேல்யூ. இது வந்து இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த ஒரு காலத்துலலாம் இது வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றது. நம்மளோட ஸ்கல்ப்சரில் நம்மளோட கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு ஆவண சிலைகள்லாம் அப்போயே இருந்திருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஏன் அவ்வளோ ஒரு அசிங்கமாக பண்ணியிருக்கோம் இப்போ நினைப்போம். பட் அதெல்லாம் ஒரு அந்த காலத்துலேயே அவங்க தொலைநோக்கு பரவாயில்ல, இது ஒரு மேட்ரியல் நினச்சி தான் அது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம வணங்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா லிங்கம், அந்த லிங்கம் ஏன் அந்த ஷேப்பில் இருக்குன்னு நீங்கள் வச்சுருக்கீங்களா? அந்த லிங்கத்தோட ஷேப் என்னென்னா, ஒரு மேல் பீனிஸும் ஃபீமேல் வெஜினாவும் ரெண்டும் ஒன்றா இருந்த இடம் தான் அந்த லிங்கத்தோட வடிவம். ஏன் அதை வச்சு வணங்கிட்டு வந்தான்னு கேட்டால், நம்மளோட மன்னர்கள், பெரிய பெரிய ராஜாக்கள், நம்மளோட மன்னர்கள், வீரமிக்க மன்னர்கள், மற்ற ஒரு ஜென்ரேஷன் வந்து வீரமாக பிறக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்றதால அந்த ஒரு ஷேப்பு தான் அவங்க அந்த காலத்துலேயே மாறிட்டு வந்தாங்க. இது வந்து இப்போ ஒரு தீண்டத்தக்காத தகவல் நான் சொல்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும், பட் இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க வந்து அப்போ ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நினைக்காம வச்சுட்டு இருந்தால் அங்கே அப்போ வந்து ஒரு ஃபீமேல் அபியூஸோ இந்த மாதிரி ஒரு ரேப் கேஸ்லாம் சுத்தமாக நடக்கவே இல்லை. இதை வந்து இப்போ இது பின்னாடி இந்த கார்பரேட்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, இதை மறைச்சி நம்ம சினிமா செஞ்ச எல்லாமே, அதாவது ஒன்றும் இல்லாத பொருளை மறைச்சி ஹைப் ஆக்கி அது மேலே. ஸோ இப்போ அதோட இதுதான் இப்போ வெளிப்பாட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசிஃபான்ற மாதிரி குழந்தைங்களாம் ஒவ்வொரு நாள் அசிஃபா மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு நாளும் இறந்துட்டு வராங்க. இதனால தான். ஸோ இதோட மார்க்கெட்டை வெளியே விடாது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க, இது பின்னாடி நிறைய மார்க்கெட் இருக்குது. இந்த மேஸ்டிபியூஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கட்டும். இது எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக இருந்துட்டா இதோட பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது வெளிப்படையாக இல்லாதனால தான் இதோட பிரச்சனையோ இதோட ஹைப் அதிகமாகிறதுனால தான் நிறைய கேசஸ், கிரிமினல் கேசஸ்லாம் நடக்குது. ஸோ இதை பற்றி நான் என்ன நினச்சேன்னா, இதை பற்றி இவங்க சொல்லலாம். இதை பற்றி நம்ம வெளிப்படையாக பேசினாலே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தப்புக்கெல்லாம் மறையும்ன்ற ஒரு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இதை ஓப்பனாக சொல்கிறேன். இதுதாங்க போனோகிராஃபி. இது பின்னாடி இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்காக தான் இது ஒரு ஹைப்போட இன்னும் வரைக்கும் சினிமாஸை வச்சுருக்கு, இந்த மீடியாஸும் நம்மள ஒரு பெருசாக வச்சுருக்கு. இதெல்லாம் என்றைக்கு உடையுதோ அன்றைக்கி இது ஒரு காமனான விஷயமாக மாறிடும், காமனான ஒரு மேட்டராக மாறிடும். ஸோ அந்த காலத்தில் இருந்த மாதிரி ஒரு ரேப் கேஸ் கூட நடக்காமல் வாழ முடியும். ஓகே, இந்த ஜோஃபிலியானா என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் மாறுபட்டது தான் இந்த ஜோஃபிலியா. அப்படின்னா என்னென்னா, ஒரு ஹியூமனும் அனிமலும் செக்ஷுவல் கனெக்ட் வச்சுருந்தா அது பேர் தான் ஜோஃபிலியா. ஓகே, இதை நான் சொல்லும் போது எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. இது பண்ணுறவங்க ரொம்ப கொடூரமானவங்க, தப்பானவங்க கேட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு தப்பானவங்களாம் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்துப்போம். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது அது ஒரு கரெக்டான விஷயமா தெரியும். ஸோ அந்த செக்ஷுவல் கனெக்ட், அவங்களோட அடிக்ஷன், செக்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த அடிக்ஷன் வந்து ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறிட்டு இருக்கும். மொபைலில் நம்ம சின்ன ஆட் வரதா இருக்கும், ஒவ்வொரு ஆப்லையும் பார்த்தா ஒரு ஆட் வரும், ஒரு ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி பல ஆட்ஸ் வரும். ஸோ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பல ஆட்ஸ் வருதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஸோ அதே பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் பார்த்து ஒரு படிப்படியாக இருக்கும்போது அதுக்கே அடிக்ட் ஆகிடுறான். அடிக்ட் ஆகிட்ட பிறகு அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் இந்த ஜோஃபிலியா ஆர் பெஸ்டிலிட்டி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி உருவாகுதுன்னா, நம்ம இதுக்கு கொஞ்சம் கடந்த காலம் போய் பார்க்கணும். நம்ம மிருகங்களாக இருக்கும் போது இந்த எண்ணம் இருக்கும். அதாவது அதிகமான நம்மளுக்கு அட்ராக்ஷன் ஆச்சுன்னா, நம்ம மிருகங்களாக இருக்கும் போது, அதாவது குரங்குகளாக இருக்கும் போது மற்ற ஒரு நம்ம இனத்தில் இல்லாமல் மற்ற ஒரு இனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களை போய் செக்ஷுவல் கனெக்ட் பண்ணுறது அப்போது ஒரு எளிதாக இருந்தது. ஸோ அந்த மைண்ட் வந்து இப்போது இந்த அடிக்ஷன் ஆகும்போது அந்த ஹைப்புக்கு வர்றதுனால தான். ஸோ இது இப்போ நடக்குது. இதுக்கு லாஸும் இருக்குது, கிரிமினல் அகேன்ஸ்ட் நேச்சர்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு லாஸும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரீசெண்டாக 2018 ஆகஸ்ட் மாதத்தில் டென்மார்க்கில் அதாவது பேன் பெஸ்டிலிட்டி அப்படின்னு ஒரு சட்டமும் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, அதாவது ஒரு அனிமலை, அதாவது அதுக்கு ஒரு அனிமல் கூட ஒரு ஹியூமன் செக்ஷுவல் கனெக்ட் வச்சுருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை பண்ணாங்க. ஸோ இதை பற்றி என்ன சொல்ல வந்தேன்னா, நான் சொன்ன பார்த்தீங்கன்னா தான், நம்ம குரங்கா இருக்கும் போது அந்த ஹைப், நமக்கு அந்த மைண்ட் செட் வந்து அட்ராக்ஷன் வந்து ஒரு மாதிரி இருக்காது. ஏன்னா நமக்கு மற்றது மேலே யோசிக்க தோணாது. ஸோ யோசிக்க தோணாத போது மற்ற அனிமல்ஸ் பார்த்தாலும் அதே ஒரு பார்வையில் தான் பார்ப்பாங்க அந்த காலத்தில் இருந்தவங்க.
ஸோ இப்போ என்ன ஆகுனா அந்த அடிக்ஷனால் இப்போ மனிதனால் யோசிக்க முடிஞ்சாலும் அந்த அடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடிக்ஷன் வந்து குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போச்சுன்னா அதுவும் அப்போ அது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அந்த காலத்து மனுஷன் சொல்ல பார்த்தீங்களா, அந்த குரங்கோட மைண்ட் செட்டுக்கும் இவருக்கும் அப்போ சேமாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எதை பார்த்தாலும் அந்த ஒரு உணர்ச்சி வரும். அதனால தான் அவங்க போய் ஒரு அனிமல்ஸை அஃபேர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ராங் செக்ஷுவல் கனெக்டை வச்சுக்கிறாங்க. ஓகே, இதை தப்புன்னு சொன்னால் கண்டிப்பாக தப்பு தான். ஸோ இதை வந்து ஒழிக்கணும், இதுக்கு போடணும். பல கண்ட்ரிஸ் வந்து இதை பற்றி பேசவே இல்லை, இதை பற்றி பேசாததுனால தான். அதுவும் இல்லாமல் இதை வந்து உலகத்தில் 30% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதெல்லாம் அடிக்டாக இருக்காங்களா. அதாவது அனிமல்ஸ் கூட செக்ஷுவல் கனெக்ட் வச்சுட்டு 30% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உலகத்தில் இருக்காங்களாம். ஸோ இதுவும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. 100% இல்லை 30% இதுக்கு அடிக்டடாக இருக்காங்களான்னு நினைக்கும் போது ரொம்ப 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 ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இதுதான் ஜோஃபிலியானா ஒரு ஹியூமன் ஒரு அனிமலை பார்த்து அட்ராக்ட் ஆகி அது ஒரு செக்ஷுவல் கனெக்ட் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அது பற்றி தான் ஜோஃபிலியா. இதை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி சின்ன வீடியோ மேக் பண்ணலான்னு தான். இது தீண்டத்தகாத ஒரு டாப்பிக்காக நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. இது நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் பாருங்கள். Until then, bye from Sanju. Thank you for watching my video.